வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அரசாணை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஜூன் 21, 2025 அன்னைக்கு ஒரு புது ஜிஓ வெளியிட்டிருக்கு. இது அரசு பணி உயர்வுகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா. இதோட முக்கிய அம்சங்கள் என்ன, அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க. ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வந்திருக்கு. நோக்கம் என்னன்னா, பதவி உயர்வுகள்லையும் அவங்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது தான். சரி, இதுல முக்கியமா எதை நாம பார்க்கணும்? மிக முக்கியமா பதவி உயர்வுகள்லையும் சரி, அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்கல்ல, கீழ்நிலை சம்பளத்திலிருந்து மேல்நிலைக்கு மாறுறது, அதுலயும் தகுதியான பதவிகள்ல மொத்த காலியிடங்கள்ல 4% மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, 4%. இது எல்லா பதவிகளுக்கும் பொருந்துமா? எல்லா அரசு வேலைக்கும்? இல்ல, அது அரசாங்கம் அடையாளம் கண்ட பதவிகள்னு சிலதை லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான். அதுலயும் 2 கண்டிஷன். ஒன்னு, அந்த பதவியோட பே லெவல் 25 வரைக்கும் இருக்கலாம். இன்னொன்னு, அந்த கேடர்ல, அதாவது அந்த பிரிவுல 5 பேருக்கு மேல ஊழியர்கள் இருக்கணும். கேடர் ஸ்ட்ரென்த் 5க்கு மேல. சரி சரி. அப்போ அந்த 4% ஒதுக்கீடு அதை எப்படி பிரிச்சிருக்காங்க? எந்தெந்த பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு? அது 4 முக்கிய பிரிவுகளுக்கு தலா 1%, அதாவது சமமா. பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடு உடையோர், செவித்திறன் குறைபாடு உடையோர், இயக்க குறைபாடு உடையோர். இதுல நிறைய உட்பிரிவு இருக்கு. பெருமூளைவாதம், தொழுநோய் குணமானவங்க, குள்ளத்தன்மை, ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்டவங்க, தசை சிதைவு நோய் உள்ளவங்க, இவங்கெல்லாம். ஆட்டிசம், அறிவுசார் குறைபாடு, கற்றல் குறைபாடு, மனநல பாதிப்பு, அப்புறம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, பல குறைபாடுகள் உள்ளவங்க, இவங்களுக்கும் 1%. புரியுது. இப்போ இத நடைமுறைப்படுத்த ரோஸ்டர் முறைன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க வேலை செய்யுது? ஆமா, அதுக்கு 200 புள்ளி ரோஸ்டர் முறையோ பயன்படுத்துறாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி. 200 காலி இடங்கள் நிரப்பப்படும் போது அதுல சில குறிப்பிட்ட இடங்கள், சில டர்ன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். உதாரணமா 25வது இடம், 48வது, 75, 100, 125, 148, 175, 200 இந்த மாதிரி இடங்கள். ஒவ்வொரு எண்ணும் ஒரு குறிப்பிட்ட வகை மாற்றுத்திறனாளிக்கானது. மாறி மாறி வரும். ஓ, அப்போ ஒரு குறிப்பிட்ட டர்ன்ல அந்த வகை மாற்றுத்திறனாளி கிடைக்கலைன்னா அந்த இடம் காலியா போயிடுமா? நல்ல கேள்வி. இல்ல, காலியா போகாது. முதல்ல வழக்கமான ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன்ல பாப்பாங்க. அதுல தகுதியானவங்க இல்லனா அந்த எல்லைய 5 மடங்கு வரைக்கும் விரிவுபடுத்துவாங்க. எக்ஸ்டெண்டட் ஜோன். அப்படியும் கிடைக்கலன்னா அந்த காலி இடத்தை அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓ, கேரி ஃபார்வர்ட். சரி, அடுத்த வருஷமும் அதே நிலைமைனா? அடுத்த வருஷமும் அதே நிலைமை. ஆள் கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பை மத்த வகை மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள மாத்தி கொடுப்பாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, பார்வை குறைபாடு உள்ளவருக்கான இடம் காலியா இருக்கு, ஆனா கிடைக்கலன்னா அத செவித்திறன் குறைபாடு உள்ள தகுதியானவருக்கு கொடுக்கலாம். இப்படியும் யாரும் கிடைக்காத பட்சத்துல தான் கடைசி ஆப்ஷனா தான் மாற்றுத்திறனாளி அல்லாத ஒருத்தரை வச்சு நிரப்புவாங்க. சில முக்கியமான பாதுகாப்புகளும் இதுல இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு மாற்றுத்திறன் இருக்குங்கிறதுக்காக மட்டுமே பதவி உயர்வை மறுக்க கூடாது. இது அடிப்படை உரிமை. அதே மாதிரி வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு மாற்றுத்திறன் ஏற்பட்டா அவரை வேலையை விட்டு நீக்கவோ ரேங்க் குறைக்கவோ கூடாது. அவருக்கு அதே சம்பளம், மத்த பலன்களோட அவருக்கு பொருத்தமான வேற வேலை கொடுக்கணும். அப்படி ஒரு போஸ்ட் இல்லனா கூட ஒரு சூப்பர் நியூமரரி போஸ்ட், அதாவது ஒரு சிறப்பு உயர் பதவியை உருவாக்கி அதுல அமர்த்தணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த இடஒதுக்கீட்டுல ஒரு ஜூனியர் ப்ரமோஷன் வாங்கினா அவரை விட சீனியரா இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்களா? அவங்க இவருக்கு நிகரா சம்பளம் கேட்க முடியுமா? ஸ்டெப்பிங் அப் ஆஃப் பே முடியாது. அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த இடஒதுக்கீட்டின் கீழே ஒரு ஜூனியர் ப்ரமோஷன் வாங்கினா அவரை விட சீனியரா இருந்தவங்க சம்பள உயர்வோ இல்ல அதுக்கு சமமான பலன்களோ கேட்க முடியாது. அந்த உரிமை இல்ல. இதெல்லாம் சரியா நடக்குதான்னு கண்காணிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஒரு மெக்கானிசம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் ஒரு லயசன் ஆபீசரை நியமிப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் ஒரு நோடல் ஆபீசரை நியமிக்கணும். இவங்க தான் இந்த ரிசர்வேஷன் சரியா அப்ளை ஆகுதான்னு பார்த்து வருஷா வருஷம் ரிப்போர்ட் அனுப்பணும்.
லயசன் ஆபீசருக்கு. ஆனா சில நேரங்கள்ல சில நிறுவனங்களுக்கு இதுல இருந்து விலக்கு கேட்கவும் வழி இருக்கு. அதுக்கு மாநில ஆணையர்கிட்ட பேசி அனுமதி வாங்கணும். ஆக மொத்தம் இந்த புதிய அரசாணை அரசு பணி உயர்வுகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்துறதுக்கு ஒரு விரிவான வழிகாட்டுதல் தருது இல்லையா? நிச்சயமா ஒரு தெளிவான சட்ட கட்டமைப்பு. ஆனா இது பேப்பர்ல இருக்கிறது மட்டும் போதாது. ஆமா, அது நடைமுறைக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கரெக்ட். முக்கியமா அந்த அடையாளம் காணப்பட்ட பதவிகள்னு சொல்றோம்ல, அது நிஜமாவே அந்தந்த குறைபாடுகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? ரோஸ்டர் முறைய சரியா ஃபாலோ பண்றாங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.